டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக பரவிய தகவல் வதந்தி என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. டெல்லியில் ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழா அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசின் வாகனம் இடம்பெறாது என்ற தகவல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி நிராகரிப்பு என்று வதந்தி பரப்பப்படுவதாக தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் டெல்லியில் வருடந்தோறும் நடைபெறும் அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக செய்தி பரப்பப்படுகிறது. இது முற்றிலும் தவறான தகவல் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பங்கேற்றதால் 2025ஆம் ஆண்டு அணிவகுப்பில் தமிழ்நாடு ஊர்தி பங்கேற்க இயலாது என்றும் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பில் 15 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அணிவகுப்பு சுழற்சி முறையில் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களும் எல்லா ஆண்டுகளிலும் பங்கேற்க இயலாது என்றும் அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.